வணக்கம். ரீகேவைசி ப்ராசஸ் பிஓவில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தர்பான் டிவைஸில் சிபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஹோம் பேஜ்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணதையும் கீழே கடைசியில் ரீகேவைசி அப்படின்னு இருக்கும். அந்த ரீகேவைசியில் மேலே கஸ்டமருடைய சிஃப் ஐடியை டைப் பண்ணணும். ரெண்டாவது கஸ்டமருடைய ஆதார் நம்பரை நாம் டைப் பண்ணணும். சிஃப் ஐடி ஆதார் நம்பர் ரெண்டையும் டைப் பண்ணி முடித்ததையும் சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் உதயிலிருந்து அந்த ப்ராசஸ் போய் வரும். அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இந்த மாதிரி சர்வர் எரர் வந்துச்சுன்னா ஓகே கொடுத்துட்டு திரும்ப சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சப்மிட் ஆனவுடன் பிபிஎம்க்கு ஓடிபி வரும். கஸ்டமருக்கு இல்லை, பிபிஎம்க்கு ஓடிபி வரும். பிபிஎம்மோட மொபைலுக்கு வந்த ஓடிபியை நாம் இன்புட் கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணணுன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும், ஒரு கன்சென்ட் வரும். அதை வெரிஃபை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக் டிவைஸில் கஸ்டமருடைய ஃபிங்கர் வைக்கிறாங்க. சம்டைம்ஸ் எரர் வரும், டைம்ட் அவுட் வரும். திரும்பவும் கிளிக் பண்ணி அவங்க ஃபிங்கர் வச்சதையும் கீழே கேப்சர் சக்ஸஸ் அப்படின்னு சின்னதாக வரும். அப்படி வந்த உடனே அவங்க கையை எடுத்துக்கலாம். பாருங்கள், கேப்சர் சக்ஸஸ் வந்துருச்சு. அதுவே ப்ராசஸ் ஆகி அவங்க பேர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே வந்திருக்கும். இதில் ஆதாரில் இருக்கிற மாதிரி அவங்க பேர் சிஃப் லெவலில் இருக்கணும். அதேமாதிரி மதர்ஸ் மெயின்டன் நேம் அப்படின்னு சொல்லி மதருடைய பேர் சிஃப் லெவலில் ஏறி இருந்தால் நம்ம இகேவைசி பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபைனலாக சிஃப் ஐடி வந்திருக்கு, கஸ்டமரோட நேம் வந்திருக்கு, ரீகேவைசி சக்ஸஸ்ஃபுல்லி டன் வந்துருச்சு. இனி அவங்க எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இகேவைசி மூலயமா டெபாசிட் விட்ராயல் பண்ணலாம்.